ஹலோ ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். மார்னிங்கே நம்மளுடைய ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு பக்கம் பால் கொதிச்சுட்டே இருக்குது, ஒரு பக்கம் லெமன் டீக்கும் லைட்டாக டீ தூள் போட்டு வச்சுருக்கேன். ரைஸுமே வந்துகிட்டே இருக்குது, வெஜிடபிளும் எடுத்து வச்சுருக்கேன். இது தாங்க இன்றைக்கி செய்ய போகிறதெல்லாம். மதியம் லஞ்ச் மாங்காய் சாதம், வாழைக்காய் ஃப்ரை. இது தாங்க இன்றைக்கி மதியம் லஞ்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து வெஜிடபிள் குருமா செய்திருந்தேன் தோசைக்கு. அப்புறம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் பசங்க வந்து ஸ்நாக்ஸ் செய்யலான்னு ப்ரெட் எடுத்து வச்சுருக்கேன். ப்ரெட் சாண்ட்விச் தான் நான் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருள்: ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன், கொஞ்சோண்டு கோஸ் கட் பண்ணிக்கிட்டேன், தக்காளி ஒரு சின்ன தக்காளி 2, கேரட்டை துருவி வச்சுக்கிட்டேங்க. வானலை சூடுபடுத்திக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு, ஆயில் சூடு ஏறின உடனேயே கடுகும் சிறிதளவு சீரகமும் சேர்த்து பொரியட்டும். பொரிஞ்ச உடனேயே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையுமே ஆட் பண்ணிக்கிட்டு அது நல்லா வதங்கட்டும், வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கின உடனேயே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியுமே ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்காக நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகட்டும், அந்தளவுக்கு நல்லா வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கோஸையுமே ஆட் பண்ணிக்கலாம். கோஸ் கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் கேரட்டையுமே ஆட் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் தான் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிட்டு, கரம் மசாலா சிறிதளவு, பெப்பர் பவுடர் சிறிதளவு ஆட் பண்ணிக்கிட்டேன். சிக்கன் மசாலாவும் ஆட் பண்ணிக்கிட்டேங்க. உங்களுக்கு தேவைன்னா சிக்கன் மசாலா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது 3 மசாலா மட்டுமே போதும். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அது பச்சை வாசனை போகலாம் வதக்கி விட்டுட்டேன். கருவேப்பிலை ஃபஸ்ட்டே போட மறந்துட்டேன். இப்போ கருவேப்பிலை கட் பண்ணியும் போட்டுக்கிட்டேன். இப்போ லைட்டாக ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தை வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க. எலுமிச்சம்பழம் பிழிஞ்ச உடனே ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது, கசப்பு வந்துடும். இப்போ கொத்தமல்லி மேலாப்பில் தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அடுத்து தோசை தவாவை வச்சு ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா நெய்யுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக டோஸ்ட் ஆன உடனேயே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை வச்சிடலாம். நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அமுல் சீஸ் தாங்க வாங்கியிருக்கேன். இது தாங்க வைக்க போகிறேன் இன்றைக்கி நான். நம்ம ரெடி பண்ண மசாலாவும் வச்சுட்டு அது மேலே சீஸை வச்சு அது மேலே இன்னொரு ப்ரெட்டை வச்சுட்டு நம்ம வந்து இப்போ பட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு 2 பக்கம் திருப்பி போட்டு ரோஸ்ட்டு பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், 2 பக்கமே நான் திருப்பி போட்டு 2 பக்கமே நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. நம்மளுடைய சாண்ட்விட்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், கட் பண்ணி பார்க்கலாம். கட் பண்ணி பார்த்தோன்னே உள்ளே பாருங்கள், நம்மளுடைய சீஸ் வந்து நல்லா அப்படியே மெல்ட் ஆகி ரொம்ப சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டுமே எம்மிங்க. எங்கள் பசங்களுமே வந்துட்டாங்க, அவங்களுக்குமே கொடுத்தேன். அம்மா சூப்பர்னு சொன்னாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.